இன்னைக்கு உங்கள் கூட நான் 1/2 கேஜி ப்ரௌனி ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு எங்களுக்கு வந்து 1/2 கேஜி பண்ணணுன்னா அதோட கரெக்ட் மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக தான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கடகடன் இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன், நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 180 கிராம் டார்க் காம்பவுண்டு, 90 கிராம் வந்துட்டு பட்டர், இது ரெண்டையும் வந்து நம்ம தனியாக எடுத்து மெல்ட் பண்ண வச்சிடணும். ஸோ இது மெல்ட் ஆகிற நேரத்தில் அடுத்த ஃபுல் இன்க்ரீடியன்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 முட்டை 1/2 கேஜி ப்ரௌனிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது கூட 65 கிராம் வந்துட்டு ப்ரௌன் சுகர், 65 கிராம் வந்துட்டு பவுடர் சுகர். உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாகவே நீங்கள் வந்துட்டு 130 கிராம் வந்துட்டு ப்ரௌன் சுகராகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 130 கிராம் வந்துட்டு பவுடர் சுகராகவும் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் ஆட் பண்ணும்போது ரொம்பவே வந்துட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபுல் சுகர் யூஸ் பண்ணாமல் பவுடர் சுகரே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 60 கிராம் மைதா, 15 கிராம் கொக்கோ பவுடர், அப்புறம் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு வெனிலா எசன்ஸ், பிஞ்ச் ஆஃப் சால்ட். இவ்வளோ தான் ப்ரௌனிக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு. இப்போ வந்து நிறைய பேர் கேட்கலாம், இவ்வளோ தானக்கா, இதுக்கு ஏன் வந்து இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க, 1/2 கேஜி இன்ன ரேட் சொல்கிறீங்க, 1 கேஜி இன்ன ரேட் சொல்கிறீங்க, ப்ரௌனியோட ரேட் ஏன் ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லவா. நான் வந்து ஒரு 1 இயராக பேக் பண்ணுறேன்னு சொல்லலாம். ஸோ இந்த 1 இயரில் ஸ்டார்டிங் வந்து நான் 290 ருபீஸ்க்கு 1/2 கேஜி பட்டர் வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று நான் பட்டர் வாங்கும் போது 355 ருபீஸ். ஆக்சுவலாக அந்த அளவுக்கு வந்து ரேட் ஏறி போயிடுச்சு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் டார்க் காம்பவுண்ட் வாங்கும்போது 150 ருபீஸ், 55 ருபீஸ் இருந்தது. பட் இப்போது 190 ருபீஸ் விற்கிது. கொக்கோ பவுடர் கூட 1 கேஜி 700, 750 இப்படி தான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட வாங்கிட்டு இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு இன்க்ரீடியன்ஸோட ரேட் வந்து ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் ப்ரௌனியோட ரேட்டுமே ஹையாக இருக்குது. ஏன்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே வந்துட்டு காஸ்ட்லியான ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் இதோட ரேட்டும் வந்து அப்படி இருக்குது. அப்புறம் வந்துட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, பேக்கிங் கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்லை பேக்கிங் கிளாஸ் எடுக்கிற மாதிரி. ஃப்யூச்சரில் எனக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு ப்ரௌனி ஆஃபர் கொடுக்குறேன், நீங்கள் ஏன்க்கா இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 2-3 நாளாக நான் வந்து ஷாப்புக்கு போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் எனக்கு டைம் இல்லை. மார்னிங் டைமில் மட்டும் நான் கொஞ்சம் நேரம் ஷாப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்துட்டு இன்னும் நான் ஆஃபர் தராமல் இருக்கேன். மண்டே வந்து கண்டிப்பாக நான் வந்து ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஸோ டியூஸ்டே, வெனஸ்டே 2 நாள் வந்து உங்களுக்கு ஆஃபருக்கு வந்து முடியறதுக்கு டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ப்ரௌனிஸ் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெனஸ்டே மாதிரி நான் வந்து எல்லா ஆர்டரையும் கம்ப்ளீட் பண்ணி டிஸ்பேச் பண்ணிடுவேன். ஸோ என்ன மாதிரி ஆஃபருங்கிறதையும் நான் வந்து மண்டே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ அது வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப வந்து ஹை ரிச் ப்ரௌனிஸாக தான் இருக்கும். எல்லாமே வந்துட்டு நான் அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌனி எவ்வளோ சூப்பராக வந்து கிரிங்கிள் டாப்போட கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.